இன்றைக்கி நான் ஒரு லஞ்சு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 11:30 போல் ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் கேம்ப் மிஸ்க்காக வந்து பசங்க வந்து மீன் எடுக்க போயிருந்தாங்க. நமக்கு சேர்த்து தான் சொல்லி விட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கோ, லஞ்ச் எதுவும் வேறு ரெடி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு 11 மேலே தான் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 12 போல் மீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தனியாக ஃப்ரைக்கு தனியாக மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மேரினேட்டுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். கலர் பொடி எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் வெறும் குழம்பு ஃப்ரை மட்டும் சேர்த்து சூப்பராக வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் வந்து அல்சர் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இல்லாமல் எப்பவும் வந்து நான் வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி தான் வந்து சேர்த்துப்பேன். பட் இன்றைக்கி வந்து தக்காளி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி சேர்க்காம தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்தது. ஹஸ்பண்டே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரசம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பேரலாக. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா லஞ்சை சூப்பராக வந்து கம்ஃபர்ட்டாக முடிச்சுட்டு ஈவினிங் ஏதோ பால் கொழுக்கட்டை சாப்பிட்ணும் போல் கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்ததுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டின்னர் வந்து முடிச்சுட்டு சின்னதாக ஒரு அவுட்டிங் வந்து போயிட்டு வந்திருந்தோம். பக்கத்தில் ஷூட் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு